தவறான நோக்கத்திற்காய் ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை தவறான பாதையில் போய் கொண்டிருக்கும். ஆண்டவர் அவனுக்காக வைத்திருக்கிற பெரிய பணிகளை அவன் இழந்து போயிடுவான். கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற பெரிய தரிசனங்கள் இழந்து போயிடுவான். எனக்கு அருமையானவர்கள், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் நமக்காக ஒரு நோக்கத்துக்காக தான், அந்த நோக்கத்தை வச்சு தான் அந்த வேலை ஸ்தலத்தை ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். அவரை நாம் சேவிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் யாராவது ஒருத்தன் சாத்தான் அவனை தூண்டி ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாக செஞ்சுட்டு போயிடுவான். அன்று முதற்கொண்டு நம்ம டைவர்ட் ஆகிட்டு, இப்படி சொல்லிட்டல, இப்படி பண்ணிட்டல, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இப்படி நம்ம திரும்பிட்டோம்னு சொன்னால், நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்கள் இழந்து போயிடுவோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்பா அந்த மனுஷனை பிரியப்படுத்துகிறேன், இந்த மனுஷனை பிரியப்படுத்துகிறேன், அவன் இப்படி சொன்னான், இவன் சொன்னான், அதனால இப்படி செய்கிறேன். வேண்டாம். கடைசியில் என்ன முக்கியம் தெரியுமா? கர்த்தர் நம்மளை பார்த்து உண்மையை உத்தமமுள்ள ஊழியக்காரனேன்னு சொன்னால் போதும். ஆமென் சொல்லுவோமா?